அருள் திரு அம்பலவான தேசிகர் திருவடிகள் போற்றி நமச்சிவாய மாலை எத்தனாவது மந்திரம் எழுதுங்க. அடியாராக இருப்பதற்கு ஆசை கொண்டு எங்கள் வீட்டு தெற்கு வாசல் இந்த லைனில் நிறைய முதல்ல கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. இப்போல்லாம் எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க. வெளியே போயும் கஷ்டம்தான் படுறாங்க. நிறைய பேர் அந்த தெருவில் இருப்பாங்க. கொரோனா சீசனில் 2 தடவை நான் இந்த 15 கிலோ அரிசி பை இருக்குல்ல, அது வாங்கி கொடுத்தேன் கொரோனா சீசனில். இந்த பையெல்லாம் வாங்கியிருக்கிறேன்னு என் பையனுக்கு ஒரு ஃபோட்டோ தான் எடுத்து அனுப்பினேன். இதை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி ஊரை ஏமாற்ற போகிறீங்களா அப்படின்னா, உனக்கு காட்டுறதோட ஃபோட்டோ எடுத்தோட. அவங்களுக்கு இந்த சீசன்னா வாத்தியார் வீட்டில் கொடுப்பாருன்னு தெரியும். 2 தடவை வாங்கி கொடுத்தேன். அந்த சைடில் கல்யாணமே எனக்கு பத்திரிக்கை வைப்பாங்க எங்கள் வீட்டுக்கு. எனக்கு நேரம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நம்ம தான் பணக்காரன் வீட்டுக்கு தானே பகட்டாக போகிறோம். ஏழை எங்கள் வீட்டுக்கு போகிறதுலாம் ஆர்வம் காட்டுறது இல்லையா. நிறைய அந்த இதில் அப்போ அந்த கல்யாணம் எங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டாங்க. நான் அந்த வழியாக போகும்போது இந்த மாதிரி நேரங்களில் என்ன செய்வேன்னா, நான் வெளியே வரும்போது லட்சுமி கூட்டிட்டு அட்டன் பண்ணிவிட்டு அவங்கள வீட்டுக்கு வச்சுட்டு நான் வந்துடுவேன். அந்த தெருவில் ஒரு வீட்டுக்கு நானும் லட்சுமியும் போய் உள்ளே போய் கல்யாணத்துக்கு மொய் கொடுத்துட்டு பார்த்துட்டோன்னா அவங்களுக்கு முதலமைச்சரே வந்த மாதிரி சந்தோஷம். யாருக்கு? அவங்களுக்கு. ஆனால் அந்த சந்தோஷம் பணக்காரங்களுக்கு வராது. அவங்க எத்தனை நம்மளை 1000ல் ஒரு ஆளாக என்ன செய்வாங்க, இன்னும் சொல்ல போனால் பார்க்கவே மாட்டானுங்க. அவங்ககிட்ட நாமளாக போய் உளருவோம் கல்யாணத்துக்கு வர முடியாமல் போச்சுன்னு. 3வது வரிசையில் உட்காந்துருந்தேனல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். நம்ம நல்லா கல்யாண வீட்டுக்கு போகலைங்கிறத நான் தான் சிக்குவேன். நானாக போய் கல்யாணத்துக்கு வர முடியாமல் போச்சும்பேன். நீங்கள் வரலையாம்பா அதுக்கு பிறகு. அப்போ நானாக தான் உளறிட்டேனா அப்படி நிறையா கல்யாணத்தில் மாட்டியிருக்கிறேன். அது அவனுக்கு நம்ம வரலைங்கிறதே அவனுக்கு தெரியாது. அப்போ அவன் என்ன செய்யலன்னு அர்த்தம், நம்மளை தேடலை ஊருக்கு பத்திரிக்கை வைக்காம வச்சுட்டான். அவன் தெரியல. அவங்க வீடுகளுக்கெல்லாம் சில நேரங்களில் போவேன். 1-2 கல்யாணத்துக்கு போகும்போது அவங்களுக்கு சந்தோஷம்னா இவ்வளவும் கிடையாது. இவன் நம்ம எத்தனாயிரம் ரூபா மொய் வச்சாலும் கவரை எண்ணி பார்ப்பான். 200 ரூபா என்ன கொடுத்துருப்போம். ஆனால் அவங்களுக்கு நம்ம வருகை ரொம்ப பெருசாக தெரியும். அதுதான். ஆனால் இறைவன் அவ்வாறு வர்றாரு. அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய உமாபதி சிவமும் சித்தாந்தத்தில் அதை பதிவு பண்ணுறாரு. திருக்குறள் 361வது திருக்குறள் தானுங்க இந்த மந்திரம். அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து. என்ன அர்த்தம் தெரியுமா? ஆசைதான் எல்லா உயிருக்கும் பிறப்பை தருகின்ற விதை. எப்படி ஒரு கீரை விதையிலிருந்து கீரை முளைக்கிற மாதிரி, ஒரு உளுந்து விதையிலிருந்து உளுந்து முளைக்கிற மாதிரி ஆசைங்கிற விதையிலிருந்து தான் பிறவி முளைக்குதுன்ட்டு திருவள்ளுவர் 361வது திருக்குறளில் சொல்கிறார். இந்த மந்திரத்தில் தீப்பிறப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ தீப்பிறப்புன்னா நல்ல பிறப்புன்னு ஒன்று இருக்கணுமல்ல என்று யோசிக்கக்கூடாதான். உரை சொல்லுது. நல்ல பிறப்புக்கு எதிரானது தீப்பிறப்பு என்று பொருள் கொள்ளக்கூடாதான். பிறப்பே தீமையானதுன்னு பொருள் கொள்ளணுமா. நீங்கள் பிறந்து ஞானியாக வாழ்ந்தாலும், மாணிக்க வாசகரே அந்த மந்திர ஞானியாக வாழ்ந்தாலும் கண் தெரியாமையே அனுபவிச்சிருக்கிறாரு. திருநாவுக்கரசர் சுண்ணாம்பு காலவாயில் அனுபவிக்கிறாரு. ஞானிகளுக்கே பிறவி எதா இருக்குது அப்படின்னா பிறவி ஒரு துன்பம்தான். நல்ல பிறப்புன்னு ஒரு பிறப்பே கிடையாதுங்கிறார். அழகான சிந்தனை. பிறப்பே தீமையானது. திருவாசகத்தில் சொல்கிறாரு. திருவெம்பாவையில் 12வது மந்திரம், ஆர்த்த பிறவி துயர். யாரு? அவரே சொல்கிறாரு, பிறவி ஒரு துயருங்கிறார். நல்ல சிந்தனை. வித்தவா தீப்பிறப்பில் விட்டதால் சங்கமலன்னா அனாதியில் சேர்ந்த மலம். பித்தவா மாற்றியருள் பேரளிப்பது என்னாலோ. இந்த ஆசைங்கிற விதையிலிருந்து, பிறவிங்கிற வலையிலிருந்து என்னை நீங்கள் என்னைக்கு காப்பாற்ற போகிறீங்க? தொத்தவானா அடிமை அதானே. தொத்தவா உற்ற அருள் தொண்டருக்கு தன்மேனி ஒத்தவா. தொண்டர்களுக்கு நீ யாரை மாதிரியே வர்ற, அந்த தொண்டர்களுக்குரிய மேனியிலேயே நீ வர்ற. இந்த ஆனந்தராசன் ஐயாவுடைய நூலில் ஒரு செய்தி சொல்லுவார். உங்கள்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கிறேன். அது சித்தாந்தத்தோட தொடர்புடைய ஒரு செய்தி. நம்ம பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் கூலி வேலைக்கு போயிட்டு அழுக்கான ஆடையில் ஒருத்தர் நம்ம பக்கத்தில் உட்காடுறாங்க. நாம் ரிசப்ஷனுக்கு போகிறோம்னா நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் இடம் மாறுறதுக்கு ட்ரை பண்ணுவோம்.
இவங்க நம்ம உரசி உரசி ட்ரெஸ் அழுக்காக்கிடுவாங்க போல் அப்படின்னு இடமாற தயாராகுவோம். அப்போது நம்மை விட கீழான தோற்றம் நமக்கு பிடிக்கலை. இன்னொரு அம்மா வருது, மில் அதிபர் மாதிரி தெரியுது. நம்ம வந்து டவுன் பஸ்ஸில் போகலை, ஆம்னியில் போகிறோம்னே வச்சுக்கிடுவோம். நம்ம வண்டி காலியாக கிடக்குது, அவங்க கூட உட்காரணும்னு கட்டாயம் கிடையாது. அந்த அம்மா நிறைய நூற்றுக்கணக்கான நகை போட்டிருக்குது. நம்முடைய ஆடையோடு ஒப்பிட்டு அவங்க ஆடை பல மடங்கு விலை உயர்ந்ததாக தெரியுதுனால யார் கூட இருக்க விரும்ப மாட்டோம். நம்ம இமேஜுக்கு அது ஆகாது. நம்மகிட்ட பேச மாட்டாங்க, நம்ம தான் அவங்ககிட்ட பேசணும். நான் இப்போ திருப்பூர்லேருந்து வரும்போது முதல்ல ஒருத்தர் உட்காந்துருந்தார். அந்த மேற்கு திசையிலேருந்து வெயில் வரும் திரும்பி வரும்போது. அப்போ நான் வந்து 3 சீட்டு வண்டியில் தள்ளி உட்காந்துருந்தேன். ஒரு போலீஸ்கார் வந்து இப்படின்னு கையை காட்டினார். நீங்கள் உள்ளே உட்காருங்க சார், நான் வெளியே உட்கார்றேன்னே. அவர் நம்ம கட்ட நேரம் உள்ளவே காலை போட்டு அவர் பாட்டு தூங்க ஆரம்பித்தார். எனக்கு உட்காரவே இடம் இல்லை. போலீஸ்காரர் என்ன பண்ண முடியும்? போலீஸ்கார் கொஞ்சம் இடம் கொடுங்கன்னா சொல்ல முடியும்? போலீஸ்கார் என்ன செய்ய முடியும்? அப்போ நம்ம என்ன செய்யறோம்? அந்த சூழலை என்ன செய்ய வேண்டியிருக்குது? அந்த சூழலை நம்ம அனுசரிக்க வேண்டிய இது வருது. அந்த சூழலை அனுசரிக்க வேண்டியது வருது. எதற்காக அந்த செய்திக்கு போனோம்? அப்போ அந்த போலீஸ்கார் பக்கத்தில் என்னால் உட்கார முடியல. ஏன்னா எனக்கு சின்ன பயம். திடீர்னு நம்ம கை மேலே ஏதாவது அவர் மேலே பட்டுருமோ, அவர் அந்த அதிகார தோரணையில் ஏதாவது சொல்லிட்டாருன்னா தூங்கி அவர் மேலே விழுந்துருவோமோ. பிறகு எப்படா சீட்டு மாறுறதுன்னு பார்த்து மாறி ஓடிட்டேன். உண்மையில் முருகானந்த் பக்கத்தில் இருந்த தெய்வம் மது பக்கத்தில் உட்காந்துருந்த ஒருத்தர் எந்திரிச்சார், மதுக்கிட்ட ஓடிட்டேன். நம்ம அவர் மேலே விழுந்துட்டாலும் சார் நான் ஒழுங்காக உட்காருங்க. போலீஸ்காரங்களுடைய தொழில் ரகசியமே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மரியாதையை முதல்ல குறைப்பாங்க. அதில் நம்ம கூனி குறிக்கிறோம், டே ஒழுங்காக உட்காரடா அப்படிம்பா. முதல்ல அவங்க தொழில் ரகசியம் என்னது தான், மரியாதையை குறைப்பாங்க. குறைச்ச உடனே நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப சென்சிட்டிவானவங்களுக்கு கஷ்டமாயிரும். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நடந்தது. ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் ஒரு கிராமத்தில் இருக்கிறாரு. கிராமத்து மக்கள் அவர் நம்புகிறாங்க. ஒரு சின்ன கோயில் கட்டி வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு போலீஸ்காரர் போய் அவரை அவமானப்படுத்தி ஊருக்கு மத்தியில் அவமானப்படுத்திடுறாரு. அவர் வந்து அந்த போலீஸுக்கு சாபம் போட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிடுறாரு. நடந்தது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. யாருக்கு சாபம் போட்டுட்டு தற்கொலை பண்ணி அவரை ஊண்டிங் ஆயிட்டு அவருக்கு. அப்போ வந்து இதை சுற்றி யோசிப்போம் நிறையா. அவர் பிற மதத்தவர், இஸ்லாமியர் அல்ல, இந்து அல்ல, வேறு மதத்தவர். எதுக்கு சொல்கிறேன்னா, சென்சிட்டிவானவங்களை டக்குன்னு ஒரு வார்த்தை என்ன செஞ்சிட பாதிச்சிடும். பணக்காரங்க பக்கத்தில் நம்ம உட்கார்ந்தோம்னா அவங்களுடைய வார்த்தைகள் நம்ம என்ன செஞ்சிட பாதிச்சிடும். இப்போ எங்கள் கிராமங்கள்லாம் நான் நேரில் பார்த்தது. அதாவது பணக்காரங்க நிறைய நகை போட்டிருப்பாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கஷ்டப்பட்டு ஒரு 5 பவுன் தங்கத்தை நகை செஞ்சுட்டாங்க. நான் கவரிங் நகை எங்கே வாங்கினீங்கன்னே ஆரம்பிப்பாங்க. அப்படியே கேட்குறதே எப்படி தான் கேட்பாங்க, கவரிங் நகை எங்கே வாங்கினீங்கன்னு தான் ஆரம்பிப்பாங்க. தங்க நகை யார் மட்டும் தான் வாங்க முடியும்? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கள விட்டு விலகி இருக்க ஆசைப்படுறோம். இவன் நம்ம என்ன போட்டாலும் நம்மளை கவரிங்குன்னு சொல்லுவான். அப்போ இந்த யாராக வர வேண்டியிருக்குது? நம்மகிட்ட பழக வேண்டிய உயிர் யாராக வர வேண்டியிருக்குது? அதுதான் இறைவனுக்கு இருக்கிற நிலை. நம்மகிட்ட பழகணும்னா யாராகவே வரணும், இறைவனாக வரணும். பழகிறதுக்கு எளியவர், சந்திப்பதற்கு எளியவர் அப்படின்னா தான் பக்கத்தில் என்ன செய்வாங்க? வருவாங்க, பக்கத்தில் வருவாங்க. அதே இந்த மந்திரம் அவ்வளோ அழகாக பதிவு செய்த அற்புதமான மந்திரம். நாம் நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து நிறைவு செய்வோம். மேன்மைகள், சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய நம, சிவாய நம.